எங்க போய் விடுறானே தெரியாது. உடனே உயிர் போயிட்டுனா கூட போச்சு விட்டுறலாம். ஆனா கை உடைஞ்சி கால் உடைஞ்சி பல நாட்கள் ஹாஸ்பிட்டல் வச்சு எத்தனை பேர் பாருங்க, ஒவ்வொன்றுலையும் அந்த ஐசியூல இருக்கிறதெல்லாம் அந்த கேஸ் தான். மாச கணக்கில் வச்சு காப்பாற்ற முடியாம கடைசியில் பணமும் போய் உயிரும் போய் இருக்கிறதே ஒண்ணுதான். அந்த ஒன்னுடைய நிலைமையே எப்படி இப்ப நமக்கு என்ன தெரியல, வாழ தெரியல. எல்லா வசதியும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை அழகா பயன்படுத்திட்டு அழகா என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இது மட்டும் இல்ல, கடைசியில் அந்த உறுப்புகளை தானம்ங்கிற பேர்ல மொத்தத்தை என்ன செஞ்சிருவாங்க, வித்துருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஆகியாச்சு நிலைமை. இப்ப நினைச்சு பாருங்க, அப்ப கொஞ்சமாவது நாம இனி இந்த மாதிரி நடக்கிறது எதுவுமே நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் இல்ல, இது எல்லாமே இன்சிடென்ட். என்ன சொன்னேன், திஸ் இஸ் நாட் ஏ ஆக்சிடென்ட். இதெல்லாம் என்னது, இன்சிடென்ட். தெரிஞ்சே நடக்கக்கூடிய ஹியூமன் எரர்ஸ் அத்தனை இன்சிடென்ட், இஸ் நாட் ஏ ஆக்சிடென்ட். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஆக்சிடென்ட் சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம். ஆக்சிடென்ட்னா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், எந்த எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்தால் அதுல இயற்கையும் இருக்கும், ஒரு மனிதனுடைய தவறு இருக்கும், இயற்கையுடைய தவறு இருக்கும். அப்படி நடந்தா மட்டும்தான் அது ஆக்சிடென்ட். இது டோட்டலா ஹியூமன் எரர்ல நடக்கிறது எதுவுமே ஆக்சிடென்ட்ல தெரிஞ்சே நம்மளை நாமளே அழித்துக்கிற ஒரு நிகழ்வு. வண்டி வேகமா ஓட்டினா யாராவது எதிர்க்க வந்து தட்டிட்டோன்னா நம்ம செத்து போயிடும் தெரிஞ்சே ஓட்டுறது. ரோட்ல ஓரமா போனா கூட நம்ம கவனக்குறைவா போனா ஏதேனும் ஒரு வண்டி சைட்ல ஏறலாம்னு தெரியும். ஆனாலும் நம்ம கொஞ்சம் கவனத்தை அங்க வச்சுக்காம ஏதோ ஒரு போனை பேசிட்டு எங்கேயோ போய் பார்த்துட்டு போகிற போது ஏறி போறது எல்லாமே ஹியூமன் எரர். தட் இஸ் நாட் ஏ ஆக்சிடென்ட். இது எல்லாமே இன்சிடென்ட். நமக்கு என்ன பழக்கம்னா அடுத்தவங்க மேல பழி போட்டே பழகுறதுனால எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக்சிடென்ட் உலகத்துல எப்பயாவது ஒரு முறை தான் நடக்கும், அது கோடியில ஒரு சம்பவம். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க அதுல கூட, ஆனாலும் எங்கேயோ ஒன்று நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சில உதாரணங்கள் தான் சொன்ன, இயற்கையும் இருக்கும், ஒரு மனிதனுடைய எரரும் இருக்கும். ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் கூட அந்த ஆக்சிடென்ட்டை கண்டுபிடிச்சோம். பல வருஷம் இன்வெஸ்டிகேஷன். ஒருத்தன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அங்கெல்லாம் முன்னாடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னா நிறைய மக்கள் என்ன செய்யக்கூடிய இடம், நடமாடுற இடம். சென்னையில அம்பத்தூர்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். அதுல ஒருத்தனுக்கு வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் மதியம் விடுப்பு கேட்டுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய காடு, அந்த இண்டஸ்ட்ரியல்ஸ்னால அப்படிதான் இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும், நடுவில் மண் ரோடு. நேரம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த மண் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். போனவன் கொஞ்சம் தூரம் போற போது அவன் விழுந்துட்டான், கீழே செத்து கிடக்கான். இப்ப எப்படி செத்து போனான்னு பெரிய இண்டஸ்ட்ரி நடக்குது. அப்பெல்லாம் இந்த மாதிரி சிசிடிவி கேமராலாம் என்ன கிடையாது. அதாவது எங்கெங்கயோ ஒண்ணு பெரிய பெரிய கம்பெனிகள்ல மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துல கிடையாது. இவன் எப்படி, அவனுக்கு உடம்புல வேற எந்த காயமும் இல்லை. சடனா இப்படி கீழே விழுந்து இறந்துட்டான். ஆனா அவனுடைய உடம்புல ஒரு அப்பெல்லாம் வந்து இந்த உடம்புல ஏதாவது பட்டிருக்குன்னா உடனே பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுலாம் கொஞ்சம் காலம் எடுக்கும். இவனுக்கு என்ன பண்ணா, உடனே கம்பெனிக்காரன் வந்தா இவன் இறந்து போறான்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டு, அப்பெல்லாம் ஒரு பயம் உண்டு, ஆஸ்பத்திரி கொண்டு போற ஒரு பயம். எடுத்த உடனே என்ன செய்வாங்க, அப்படிலாம் கொண்டு போனா அறுத்துருவான் கீழிடுவான்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு போகலாம் விட மாட்டாங்க. இருந்தாலும் இவங்க ஆஸ்பத்திரியில போயிட்டு அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவன் எப்படி இறந்துட்டான்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இப்ப இண்டஸ்ட்ரிக்காரன் பதில் சொல்லணும். ஏன்னா இவன் கம்பெனியில வேலையில இருந்து மதியம் போயிருக்கிறான். ஸோ எதுக்காக போனா என்னன்னு இண்டஸ்ட்ரிக்காரன் அவன் வந்து இந்த சம்பவம் நம்முடைய கேம்பஸ் ஏரியாவுக்குள்ள நடந்திருக்கிறதுனால
அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்ப இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி கடைசியா அவன் ஒரு விஷயத்துக்கு வருகிறான். என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு கேமரால ஒரு கருடன் ஒரு பாம்பை தூக்கிட்டு அந்த நேரமும் இவன் இறந்து கிடக்கிற நேரத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்கறான். அப்ப அந்த பாம்பு அந்த கருடனுக்கு கால்ல இருந்து நழுவிட்டே இருக்கு. இவன் போகிற பொழுது எதேச்சியா அவனுக்கு தலையில வந்து விழுந்து. விழுந்த பாம்பு என்ன செய்துட்டு, இது போல அவன் நடுரோட்ல போறான். தான் தலையில ஒரு பாம்பு வந்துடும், அவன் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. விழுந்த பாம்பு அவனை கொத்திரோன்னு அவனால என்ன செய்ய முடியல, எதிர்பார்க்க முடியல. ஆண்ட ஸ்பாட்ல அவன் என்ன செய்துட்டான், இறந்துட்டான். இதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு, இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு சம்பவம் எப்பயாவது நடக்கும். ஸோ இதை தான் ஆக்சிடென்ட்னு எடுத்துக்கலாம். நாம இப்ப செய்யறதுல நாமளே செஞ்சதுல தற்கொலை. என்ன சொன்னேன், நான் அங்கே இடிச்சுட்டேன், எனக்கு அங்கே பிரேக் அறுந்து போச்சு, எனக்கு அது சரியில்லை, இதெல்லாம் நாம செய்யற தப்பு. ஒரு வண்டியில பிரேக் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு எடுக்கிற பொழுதே செக் பண்ண வேண்டியது யார் பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. தேஞ்சிருந்தா மாற்ற வேண்டியது யார் பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. இதெல்லாம் நாமளா இன்னைக்கு நிறைய மரணம் மனித தவறாலே நடக்கிறதே வெளிய வேற எந்த காரணமும் இல்லை. இப்ப மனிதன் தெரிஞ்சுனா நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ரோட்ல ஓட்டுற போது என்னால இன்னொரு ஜீவன் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்மளால தெரியும், நம்மகிட்ட அந்த எண்ணம் இருக்கு. நான் ரோட்ல வண்டி ஓட்டினா யாருமே முன்னாடி எல்லாம் நீங்க கிட்ட வந்தாலே திட்டுவோம். எவனாவது வண்டியை கொண்டு கிட்ட வந்தாலே திட்டுவோம், ஆமாவா? அப்புறம் கொஞ்ச நாள் போகிற போது இந்த கண்ணாடி வந்து லேசா தட்டுனா கண்ணாடி தானே தட்டுச்சு, அப்படி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, ஆம்பர் வந்து இடிச்சுட்டு போகும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆம்பர் தான்டா பட்டுங்க ஆயிடுச்சு. அப்ப என்ன பட்டாலும் திரும்புவான், நம்ம மேல ஏற்றி இறங்கினாதான் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப இங்க யாருடைய தவறுதெல்லாம் தவறுதான். நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே விட்டு இன்னைக்கு எத்தனை ஆக்சிடென்ட், எவ்வளவு மரணம்